இரண்டாவது வள்ளியில் 6 அணுவாகங்கள் பார்க்கப்பட்டது. 7வது அணுவாகம் நாம் பார்க்க வேண்டும். 7வது அணுவாகத்திற்குள் செல்வதற்கு முன் இதுவரை பார்த்த 6 அணுவாகத்தினுடைய சாரத்தை சுருக்கமாக பார்ப்போம். பிரம்மவித் ஆப்னோதி பரம் என்று இந்த பகுதியானது துவங்கியது. பிரம்மவல்லி என்று சொல்வதற்கு காரணம் பிரம்ம என்று துவங்கியது. பிரம்மவித் பரம் ஆப்னோதி. இந்த வாக்கியத்தை நாம் சூத்திர வாக்கியம் என்று பார்த்தோம். 3 சொற்கள் இதில் இருக்கின்றது. பிரம்மவித் பரம் ஆப்னோதி. இந்த சூத்திர வாக்கியத்தில் 3 கருத்துக்கள் இருக்கின்றது என்று பார்த்தோம். ஒன்று பிரம்ம, இரண்டாவது வித். வித் என்றால் அறிதல். முதலில் பிரம்ம, இரண்டாவது அறிதல், மூன்றாவது பரம் ஆப்னோதி, பரத்தை அடைகின்றான் அல்லது மோட்சத்தை அடைகின்றான். இந்த 3 கருத்துக்களை விளக்குவதுதான் அடுத்த பகுதி என்று பார்த்தோம். பிரம்ம என்பது விஷயம், அந்த பிரம்மத்தை அறிதல் என்பது இரண்டாவது கருத்து, பிறகு அதனுடைய பலன் பரம் ஆப்னோதி என்பது மூன்றாவது கருத்து. இனி அடுத்த வாக்கியம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் பிரம்மணா சக விபஸ்சிதா இதி. அந்த பகுதியை நாம் விருத்தி வாக்கியம் என்று பார்த்தோம். விருத்தி வாக்கியம் என்றால் சுருக்கமாக கூறிய சூத்திர வாக்கியத்தை விளக்குகின்ற பகுதி. இங்கு சூத்திர வாக்கியமானது 3 கருத்துக்களுடன் அமைந்தது. பிரம்ம பரம்பொருள், அறிதல், அந்த பிரம்மத்தை அறிதல், அதனுடைய பலன். விருத்தி வாக்கியம் என்ன செய்தது? பிரம்ம என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பிறகு அந்த பிரம்மத்தை எப்படி அறிதல் என்ற கேள்விக்கு பதில் சக அஷ்ணுதே காமான் என்ற பலத்திற்கு முன் யோவேத நிகிதம் குஹாயாம். நிகிதம் குஹாயாம், இந்த பிரம்மத்தை மனதிற்குள் அறிய வேண்டும் என்பது இரண்டாவது கருத்து. பிறகு இப்படி பிரம்மத்தை அறிந்தால் என்ன பலன்? அஷ்ணுதே சர்வான் காமான், அதனுடைய பொருள் அவன் மனநிறைவை அடைகின்றான் அல்லது மோட்சத்தை அடைகின்றான். ஆகவே முதலில் சூத்திர வாக்கியம், அதை தொடர்ந்து வருவது விருத்தி வாக்கியம். மூன்றாவதாக 5வது அணுவாகம் வரை இந்த விருத்தி வாக்கியமானது விளக்கப்பட்டது. எதனுடைய அடிப்படையில் விளக்கப்பட்டது என்றால் அத்தியாரோப அபவாத நியாயப்படி பிரம்ம தத்துவமானது விளக்கப்பட்டது. அத்தியாரோபம் என்றால் என்ன? பிரம்மத்தின் மீது பிரம்மத்திடம் இல்லாத ஒன்றை ஏற்றி வைத்தல். அபவாதம் என்பது அதை நீக்குதல். இங்கு எப்படி அத்தியாரோபம் அபவாதம் செய்யப்பட்டது என்றால் பஞ்ச பூத சிருஷ்டி பிரம்மத்திடம் அத்தியாரோபம் செய்யப்பட்டது. ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதக ஆகாஷாத் வாயுகு என்று இந்த பிரபஞ்சம் 5 பூதமாக பிரிக்கப்பட்டு இந்த பிரபஞ்சம் பிரம்மத்தில் எப்படி ஏற்றுவிக்கப்பட்டது என்றால் பஞ்சபூத சிருஷ்டியின் மூலமாக பிரம்மத்திடம் ஏற்றுவிக்கப்பட்டது.
இது அத்தியாரோபம். இனி எப்படி அபவாதம் செய்யப்பட்டது? பஞ்ச கோஷத்தின் மூலமாக அபவாதம் செய்யப்பட்டது. இப்போ அத்தியாரோபம் பஞ்சபூதத்தின் மூலமாகவும் அபவாதம் பஞ்ச கோஷத்தின் மூலமாகவும் செய்யப்பட்டது. அன்னமயம் ஆத்மா அல்ல, பிராணமயம் ஆத்மா அல்ல என்று ஒவ்வொரு கோஷமும் நீக்கப்பட்டது. அப்படி நீக்கும் பொழுது ஒரு குறை வந்துவிடலாம். 5 கோஷத்தையும் நீக்கிவிட்டால் ஒரு மனிதனுக்குள் ஜீவனுக்குள் இருப்பது பிரம்ம என்று சொன்னால் எத்தனையோ ஜீவராசிகள், எத்தனையோ சரீரம் இருக்கின்றது. ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கின்ற கோஷத்திற்குள் ஒவ்வொரு ஆத்மா பிரம்ம என்றால் சாங்கிய தத்துவப்படி பல ஆத்மா வந்துவிடுமே என்ற சந்தேகம் வரும்பொழுது நாம் எப்படி படித்தோம்? ஒவ்வொரு கோஷத்தை நீக்கும் பொழுதும் சமஷ்டி வெஷ்டி ஐக்கியமானது செய்யப்பட்டது. அப்படி என்றால் நம்முடைய அன்னமய கோஷம் அனாத்மா என்று நீக்கும் பொழுது என்ன ஏற்படுகின்றது? பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து அன்னமய கோஷமும் அனாத்மா என்று நீக்கப்படுகிறது. உண்மையும் அதுதான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற பற்றை நாம் நீக்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற பற்று சென்று விட்டால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற பற்றும் சென்றுவிடும். நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற பற்று சென்று விட்டால் உலகத்தில் இருக்கின்ற எல்லோருடைய மனதிலும் இருக்கின்ற பற்றும் நமக்கு சென்றுவிடும். நம்மை நீக்கினால் உலகமானது நீக்கப்படுகிறது. அந்த காரியமும் செய்யப்பட்டது. பிறகு எப்படி 5வது அணுவாகம் முடிவடைந்தது என்றால், எந்த ஒரு பிரம்மன் பஞ்சபூதத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றதோ அதே பிரம்ம தத்துவம்தான் பஞ்ச கோஷத்திற்கு ஆதாரமாக ஆத்மாவாக இருக்கின்றது. இவ்விதம் முதல் 5 அணுவாகங்கள் முடிவடைந்தன. இப்போ முதல் 5 அணுவாகத்தினுடைய சாரம் என்ன? ஒரே ஒரு வார்த்தையில் அல்லது ஒரே வாக்கியத்தில் முதல் 5 அணுவாகத்தினுடைய சாரம் என்ன என்றால், பஞ்ச பூதத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மன் பஞ்ச கோஷத்திற்கு ஆதாரமாக ஆத்மாவாக இருக்கின்றது. இந்த சிருஷ்டிக்கு எது ஆதாரமோ அதுவே என்னுடைய சரீரத்துக்கும் ஆதாரம். இரண்டும் ஒன்று. ஜீவ ஈஸ்வர அல்லது பிரம்ம ஐக்கியம் கூறப்பட்டு 5 அணுவாகங்கள் முடிவடைந்தன. இது முதல் 5 அணுவாகத்தினுடைய சாரம். இனி நாம் 6வது அணுவாகத்தினுடைய சாரத்தை பார்த்துவிட்டு பிறகு 7வது அணுவாகத்திற்குள் செல்ல வேண்டும். 6வது அணுவாகத்தில் பேசப்பட்ட கருத்தை 3 தலைப்பாக நாம் பிரிக்கலாம். முதல் பேசப்பட்ட கருத்து ஸ்ரத்தா. ஸ்ரத்தை என்கின்ற பண்பானது பேசப்பட்டது 6வது அணுவாகத்தில். எப்படி இந்த அணுவாகம் துவங்கியது? அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேதச்சேத். ஒருவன் அசன் பவதி, ஒருவன் அசத் ஆகின்றான். அசத்னா இல்லாதவன் ஆகின்றான். யார்? அசத் பிரம்ம இதி வேதச்சேத். பிரம்ம பரம்பொருள் இல்லை என்று ஒருவன் கூறினால் அவனே இல்லாதவன் ஆகின்றான். காரணம் என்ன? பரம்பொருளுக்கும் தனக்கும் வேறுபாடு இல்லாத காரணத்தினால் பிரம்மத்தை இல்லை என்று சொல்பவன் தானே இல்லாதவனுக்கு சமம். பிறகு அஸ்தி பிரம்மேதி சேத்வேத. யாராவது பிரம்மன் இருக்கின்றது என்று சொன்னால் அவனை சத்புருஷன் சந்தம் என்று விவேகிகள் ஞானிகள் கூறுகிறார்கள். இவ்விதம் 6வது அணுவாகம் துவங்கியது. இதில்
ஒரு சந்தேகமானது இங்கு குறிப்பிடப்படுகிறது. என்ன சந்தேகம்? பிரம்மணக அஸ்தித்துவே, பிரம்ம என்ற தத்துவம் இருக்கின்றதா என்ற விஷயத்தில் சந்தேகமானது ஏற்படுகிறது. இந்த சந்தேகம் வருவதற்கு காரணம், ஒரு பொருள் இருக்கிறதா இல்லையா என்று எப்பொழுது சந்தேகம் வரும் என்றால், அந்த பொருள் நம்முடைய விவகாரத்திற்கு இல்லை என்றால் அதனுடைய இருப்பில் நமக்கு சந்தேகம் வரும். பிரம்மனானது விவகாரத்திற்கு அதீதமாக இருக்கின்ற காரணத்தினால் பிரம்மனுடைய அஸ்தித்துவம், பிரம்ம இருக்கின்றதா என்ற விஷயத்தில் சந்தேகம் ஏற்படுகிறது. காரணம் என்ன? நாம் அதை இந்திரியங்கள் வழியாக அனுபவிப்பதில்லை, நம்முடைய விவகாரத்திற்கு வருவது இல்லை. பிறகு பிரம்மனுடைய இருப்பிலேயே சந்தேகம் என்றால், இந்த பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும், பிரம்ம ஞானத்தினால் மோட்சம் கிடைக்கும் என்று ஒரு சாதகன் எந்த நம்பிக்கையில் சாஸ்திரத்திற்கு வந்து சாதனையை மேற்கொள்வான்? பிரம்மத்தை தெரிந்தால் அல்லது ஓரளவு அதனுடைய அறிகுறி தெரிந்தால் பிரம்மத்தை நாடி செல்லலாம். பிரம்மன் முழுமையாக இந்திரியங்களினால் அறியப்படாததாக இருக்கிறது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது? சர்வம் பிரம்மமயம் சொல்லுது. நம்முடைய அனுபவம் என்ன? பிரம்மத்தை தவிர அனைத்தையும் பார்க்கின்றோம். நம்முடைய முழு அனுபவத்தில் பிரம்மன் இல்லை. சாஸ்திரம் பிரம்மன் எல்லா இடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த வார்த்தையை பற்றி கொண்டு அந்த பிரம்ம திருஷ்டி அடைவது வரை ஆதாரமாக இருப்பது என்னவென்றால் ஸ்ரத்தை. அந்த ஸ்ரத்தை தான் ஆதாரம். அந்த வேல்யூ, அந்த பண்பானது இங்கு காட்டப்படுகிறது. ஸ்ரத்தை இருக்க வேண்டும். எதுவரைனா, முதல்ல பிரம்ம அஸ்தி என்று நமக்கு ஸ்ரத்தை இருக்க வேண்டும். பிறகு கடைசியில் அந்த ஸ்ரத்தை எப்படி மாறும்னா பிரம்ம அஸ்மி என்று புரிந்து கொள்ளும் வரை, அந்த பிரம்மன் நானாக இருக்கின்றேன் என்ற அபரோக்ஷ ஞானம் வரும் வரை பிரம்மன் இருக்கின்றது என்ற நம்பிக்கையானது தேவை. ஒரு வண்டி செல்ல வேண்டும் என்றால் அச்சாணியாக எப்படி ஒன்று தேவையோ, அது எப்படி முக்கியமோ, அதுபோல் வேதாந்தத்தில் ஸ்ரத்தை என்பது மிக மிக முக்கியம். அந்த ஸ்ரத்தையினுடைய வேல்யூ தெரியாமையே நம்ம ஸ்ரத்தையோடு ரொம்ப தூரம் வந்திருப்போம். பிறகு திரும்பி பார்த்தா இவ்வளவு தூரம் நான் வந்ததுக்கு காரணம் ஸ்ரத்தைன்னு அப்போவே நமக்கு தெரியும். நமக்கு ஸ்ரத்தை இருக்குன்னு தெரியாட்டியும் பரவாயில்ல, ஸ்ரத்தை இருக்க வேண்டும். அல்லது ஸ்ரத்தை இருந்தால்தான் நாம் வேதாந்தத்திற்குள் சென்று அந்த ஞானத்தை அடைந்து அதனுடைய பலனை அடைய முடியும். அதனால தான் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லிட்டு உபனிஷத் ஸ்ரத்தைக்குள் செல்கின்றது. அந்த ஸ்ரத்தையானது இந்த வாக்கியத்தில் காட்டப்பட்டது. ஸ்ரத்தையுடன் சந்தேகம் ஒன்று இங்கு குறிப்பிடப்பட்டது. என்ன சந்தேகத்துடன் ஆறாவது அணுவாகம் துவங்கியது? பிரம்மன் இருக்கின்றதா என்ற சந்தேகத்துடன் துவங்கியது. உபனிஷத் என்ன சொல்கிறது? பிரம்மன் இருக்கின்றது என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் சத்புருஷர்கள் என்று ஸ்ரத்தையுடன் உபனிஷத் இந்த அணுவாகத்தை துவங்கியது. இனி இந்த ஆறாவது அணுவாகத்தில் பேசப்பட்ட இரண்டாவது கருத்து பிரஷ்னத்ரயம், 3 கேள்விகள். இங்கு பேசப்பட்ட அடுத்த தலைப்பு. முதல் ஸ்ரத்தையானது பேசப்பட்டது. இரண்டாவது 3 கேள்விகள் இங்கு வந்தன. அதாதோனு பிரஷ்னாஹா உதா வித்வானமும் லோகம் பிரேத்ய கஷ்சன கச்சதி என்ற பகுதியில் கேள்வியானது வருகிறது. இங்கு கேள்வி என்னவென்றால், பிரம்ம சாமானிய காரணம் என்று சொல்லப்பட்டது. பிரம்மனானது அனைத்திற்கும் சமமான காரணம். இப்படி கூறியவுடன் சிஷ்யனுடைய மனதில்
ஒரு சந்தேகம் வருகிறது. பிரம்மன் அனைத்திற்கும் காரணம் என்றால் பிரளய காலத்தில் அனைத்தும் பிரம்மனிடம் சென்று ஒடுங்க வேண்டும். அந்த பட்சத்தில் ஞானத்தை அடையாதவனும் பிரம்மத்தை அடைகின்றான். அவிதுஷக அபி பிரம்ம பிராப்திகி சங்கதே. அவிதுஷக என்றால் ஞானத்தை அடையாதவன். காரணம் என்ன? பிரம்மன் அனைத்துக்கும் காரணம். அனைத்துக்கும் காரணம்னா ஞானிக்கும் காரணம், அஞ்ஞானிக்கும் காரணம். அப்பொழுது அஞ்ஞானி ஆனவனும் பிரம்மத்திடம் ஒடுங்க வேண்டும். அப்படி கூறிவிட்டால் எதற்கு கஷ்டப்பட்டு கடினத்துடன் ஞானத்தை அடைய வேண்டும்? கஷ்டப்பட்டு ஞானத்தை அடைகிறவனும் பிரம்மத்தை அடைகின்றான். பிரம்மன் சாமானிய காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் அஞ்ஞானியும் பிரம்மத்தை அடைகின்றான். ஆகவே எதற்கு ஞானத்தை கடினத்துடன் அடைய வேண்டும்? ஞானத்தை அடைகிறது கடினம் அல்ல, ஞானத்தை அடைய நாம் மேற்கொள்ள வேண்டிய பயிற்சியானது கடினம். சாப்பிட்றது கடினம் அல்ல, அதை செய்வது கடினம். ப்ரிப்பரேஷன் தான் கஷ்டம். அதே போல் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி, வைராக்கியம், சமதமாதிகள் கடினம். இவ்வளவு கடும் தபம் செய்து எதற்கு பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்? பிரளய காலத்தில் அஞ்ஞானியும் பிரம்மத்துடன் சென்று விடுகிறானே என்ற கேள்வி வரும். இதை தவிர்ப்பதற்காக பிரம்மன் அஞ்ஞானிக்கு காரணம் அல்ல, ஞானிக்கு தான் காரணம் என்று சொன்னால் பிரம்ம சர்வ காரணம்னு சொல்ல முடியாது. பிறகு அஞ்ஞானிகளெல்லாம் யாரிடமிருந்து வந்தார்கள்? பிரம்மன் பூரணம் என்று சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சந்தேகத்தை மனதில் வைத்துக்கொண்டு சிஷ்யனானவன் கேட்கின்றான், அவித்வான் அஞ்ஞானியானவன் பிரம்மத்தை அடைகின்றானா? இறந்ததற்கு பிறகு பிரம்மத்தை அடைகின்றானா? பிறகு வித்வான் ஞானியானவன் பிரம்மத்தை அடைகின்றானா? இது கேள்வி. இங்கு 2 கேள்விதான் இருக்கின்றது. பிறகு சென்ற பகுதியிலிருந்து ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு முதல்ல பிரம்ம இருக்கா அந்த கேள்வியை சேர்த்திக்கிறோம். இப்போ முதலில் பிரம்ம அஸ்திவா, பிரம்மன் இருக்கின்றதா என்பது முதல் கேள்வி. அப்படி பிரம்மன் இருந்தால் வித்வான் பிரம்மத்தை அடைகின்றானா? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, அவித்வான் அஞ்ஞானி பிரம்மத்தை அடைகின்றானா? இந்த 3 கேள்வி. இதில் உபனிஷத்தானது அஞ்ஞானி அடைகின்றானா ஞானி அடைகின்றானா என்ற கேள்விக்கு பதில் பிறகு பேசப்படும். 8வது அணுவாகத்தில் வர இருக்கின்றது. கடைசியில் தான் அதற்கு பதில் வரும். பிறகு பிரம்மத்தை பற்றிய மேலும் சில கருத்துக்கள் இங்கு வருகின்றது. இந்த கேள்வியை சிஷ்யன் கேட்கும் பொழுதே பிரம்மத்தை பற்றி வேறு சில கருத்துக்களை அவன் புரிந்து கொள்ளவில்லை என்று தெரிகிறது. ஆகவே உபனிஷத் என்ன செய்கின்றது? ஆசிரியர் என்ன செய்கிறார்? மீண்டும் 6, 7 இந்த 2 அணுவாகத்தில் பிரம்ம தத்துவமானது மீண்டும் விளக்கப்படுகிறது. மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிரம்மன், பிரம்மனை பற்றி சில கருத்துக்கள் கிடைக்கின்றது. ஆனால் சங்கராச்சாரியார் என்ன செய்கின்றார்? இந்த 2 அணுவாகத்தில் பேசப்பட்ட கருத்துக்களை பிரம்மன் இருக்கின்றது என்பதை நிலைநாட்டுவதற்காக 7 காரணங்களாக பிரிக்கின்றார். 7 ரீசன், 7 காரணங்கள் என்று பிரிக்கின்றார் 6வது 7வது அணுவாகத்தை. அதில் 3 கேள்விக்கு பிறகு 3 காரணங்கள் 6வது அணுவாகத்தில் கிடைக்கின்றது. மீதி 4 காரணங்கள் 7வது அணுவாகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உபனிஷத்தெல்லாம் அப்படி பிரித்து சொல்லல. 7 காரணம் பிரம்மன் இருக்கு என்பதற்கு இந்த 7 காரணம்னெல்லாம் உபனிஷத் பிரிக்கல. உபனிஷத் செல்கின்றது, சங்கராச்சாரியார் பிரித்து கொள்கின்றார் தன்னுடைய விளக்கத்தில். ஆகவே இந்த 6வது அணுவாகத்தில் வருகின்ற 3வது தலைப்பு என்றால் பிரம்ம அஸ்தித்வே ஹேது த்ரயம். பிரம்மன் இருக்கின்றது என்ற விஷயத்தில் 3 காரணங்கள், அதுவும் இந்த 6வது அணுவாகத்தில் வருகின்றது. இப்போ 6வது அணுவாகத்தில் என்ன 3 தலைப்புகள்?
முதலில் ஸ்ரத்தை, பிறகு அதற்குள்ளேயே சம்சயம், பிரம்மனுடைய இருப்பில் சந்தேகம். இரண்டாவது 3 கேள்விகள். பிரம்மன் இருக்கின்றதா என்பது ஒரு கேள்வி, அது நம்ம சேர்த்தி கொண்ட கேள்வி. பிறகு ஞானி அடைகிறானா அஞ்ஞானி அடைகிறானா என்பது 3 கேள்வி. இனி அதற்கு பிறகு வருகின்ற பகுதி சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏத என்ற பகுதியிலிருந்து 6வது அணுவாகம் முடியும் வரை பேசப்பட்ட கருத்துக்களை 3ஆக பிரிக்கப்பட்டு பிரம்மன் இருக்கின்றது என்ற விஷயத்தில் 3 காரணங்கள் கூறப்பட்டது. அந்த 3 காரணங்களுடன் 6வது அணுவாகம் முடிகிறது. பிறகு 7வது அணுவாகம் நாம் பார்க்க வேண்டியது 4 காரணங்கள் வருகின்றது. அத்துடன் 6-7 அணுவாகம் சேர்ந்து 7 காரணங்கள் கூறப்பட்டு பிரம்மன் இருக்கின்றது என்று நிலைநாட்டப்படுகிறது. இந்த 3 காரணங்களை சுருக்கமாக பார்த்தால், முதல் காரணம் ஜெகத் காரணத்துவாத். இந்த ஜெகத்திற்கு காரணமாக பிரம்மன் இருப்பதனால் பிரம்மனுடைய இருப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முன் பிரம்மனானது உபாதான காரணம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் என்ன? அந்த பிரம்மத்திடமிருந்தே ஆகாசம் வந்தது, வாயு வந்தது என்று சொல்லப்பட்டது. இங்கு நிமித்த காரணம் பேசப்படுகிறது. எப்படி? சக அகாமயத, அந்த பிரம்மன் ஆசைப்பட்டார், சங்கல்பம் செய்தார். ச தபோ தப்யத, அந்த பிரம்மனானவர் தபம் செய்தார். இந்த தபம் செய்தல், ஆசைப்படுதல், சிந்தித்தல், இவைகளை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்ற சங்கல்பம் செய்தல், இவைகளை ஒரு ஜடமான வஸ்து செய்ய முடியுமா என்றால் முடியாது. சேதனமான அறிவுடைய தத்துவம் தான் செய்ய முடியும். ஆகவே ஜெகத் காரணம் என்பது அறிவுடைய நிமித்த காரணமாக பிரம்மன் இருப்பதனால், சாஸ்திரத்தில் பேசப்படுகின்ற காரணத்தினால் பிரம்ம அஸ்தி, பிரம்மன் இருக்கிறது என்று நாம் உணர வேண்டும் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் பொருள் பார்த்தோம். சோ காமயத, பிரம்மத்தினுடைய ஆசை என்றால் என்ன, பிரம்மத்தினுடைய தபஸ் என்றால் என்ன, ஞானமயம் தபக என்றெல்லாம் பார்க்கப்பட்டது. இனி 2வது காரணம் ஒரே ஒரு வரி, தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்ரவிஷத்து, ததேவ அனுப்ராவிஷத்து. அனுப்ராவிஷத் என்றால் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பிரம்மன் ஜீவனுக்குள் அல்லது பிரபஞ்சத்திற்குள் நுழைந்தார் என்று சொல்லப்பட்டது. இதை நம்ம அனுப்பிரவேச ஸ்ருதி என்று விளக்கமாக பார்த்தோம். இப்போ 2வது காரணம் ஜீவரூபேன பாசமானத்வாத்னு பார்த்தோம். ஜீவரூபமாக பிரம்மன் இருக்கின்ற காரணத்தினால் பிரம்மன் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய சாரம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்திற்கு உபாதான காரணமாக இருப்பது மாயா தத்துவம். மாயை சிருஷ்டியினுடைய சப்ஜெக்ட். மாயையிலிருந்து பிரபஞ்சம் தோன்றியது. மாயையானது ஜடம். ஜடமான மாயையிலிருந்து தோன்றிய பிரபஞ்சம் எப்படி இருக்க வேண்டும்? ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் பிரபஞ்சத்தில் எதை நாம் அனுபவிக்கின்றோம்? சேதனமான ஜீவ தத்துவத்தை நாம் அனுபவிக்கின்றோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த பிரபஞ்சத்திற்குள் சேதனமான கான்சியஸ் பிரின்சிபிள், அறிவுடைய தத்துவம் ஒன்று இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இங்கு போக்தா போக்யம் என்ற விவகாரம் நடைபெறுகிறது. இப்போ நம்ம அனுபவிப்பவர்கள், இந்த பிரபஞ்சம் அனுபவிக்கப்படுகிறது என்ற டிவிஷன், வேறுபாடு வருவதற்கு காரணம் ஜடமான பதார்த்தத்தை காட்டிலும் சேதனமான ஒரு தத்துவம் இருக்க வேண்டும். அதுதான் அனுப்பிரவேச ஸ்ருதியின் சாரம். ஜடமான மாயையில் சேத்தனமான பிரம்மன் நுழைந்து
ஒரு பகுதியை போக்யம் அனுபவிப்பதாகவும் இனியொரு பகுதியை அனுபவிக்கின்றவனாகவும் வைத்துக்கொண்டு விவகாரம் நடைபெறுகிறது. ஆகவே ஜீவரூபமாக இருக்கின்ற காரணத்தினால் பிரம்மன் இருக்கின்றது. பிரம்மன் இருக்கிறதுன்னு நம்ம சேர்த்திக்கிறோம். உபனிஷத் பிரம்மத்தை பற்றி மேலும் சில கருத்தை சொல்லுது. என்ன கருத்து? நிமித்த காரணம், ஜீவரூபமாக இருக்கிறது, அனைத்தும் ஜடம், நம்ம மனசும் ஜடம், பிரபஞ்சமும் ஜடம். பிறகு எப்படி மனசில் அறிவு வந்தது? சைத்தன்யம் அல்லது பிரம்மனானது வெளிப்பட்ட காரணத்தினால். அது இரண்டாவது காரணம். இனி மூன்றாவது காரணம், ஜெகத் ரூபேன பாசமானத்வாத் என்று பார்த்தோம். இந்த ஜெகத்தில் விதவிதமாக அந்த பிரம்மனானது வெளிப்படுவதை நாம் அறிகின்ற காரணத்தினால் பிரம்மன் இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் ஜெகத் ரூபம் என்றால் போக்ய பிரபஞ்சம். இதுவும் உபாதான காரணத்தை சொல்வதுதான். அதிக வேறுபாடு கிடையாது. நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா 7 காரணம்னு நம்ம 7 சொன்னாலும் ஒரே காரணம்தான் வேறொரு மொழியில் சொல்லப்படுகின்றதே தவிர உண்மையில் 7 என்று நாம் கூற முடியாது. இங்கு பேசியதை ஆச்சாரியர் 7 பிரித்து நமக்கு காட்டுகிறார். இப்போ ஜெகத் ரூபேன பாசமானத்வாத் என்றால் விதவிதமாக இந்த உலகம் தோன்றுகிறது. அதிலிருந்தும் பிரம்மத்தினுடைய இருப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எப்படியெல்லாம் தோன்றுகிறது என்று இங்கு சொல்லப்பட்டது. நிருக்தம் ச அனிருக்தம் ச நிலையனம் அநிலையனம் என்று விதவிதமாக 2 முரண்படுகின்ற போன்ற தத்துவத்தை உடையவது போல் பிரம்மன் தோன்றியது. தாங்குவதாகவும் தாங்கப்படுவதாகவும், வாயில் விளக்குவதாகவும் விளக்கப்பட முடியாததாகவும், அறிவாகவும் அறிவற்ற ஜடமாகவும் விதவிதமாக பிரம்மன் இந்த உலகத்தில் விளங்கிக் கொண்டு இருக்கின்றது. இவ்விதம் கூறி ததப்யேஷ ஸ்லோகோ பவதி என்று 6வது அணுவாக முடிவடைந்தது. 6வது அணுவாகத்தில் பிரம்மனுடைய இருப்பை நிலைநாட்ட 3 காரணங்கள் பேசப்பட்டது. இனி நாம் 7வது அணுவாகத்திற்குள் செல்ல வேண்டும். இதில் பிரம்ம அஸ்தி என்ற விஷயத்தில் 4 காரணங்கள் வருகின்றது. இவ்விதம் 6, 7 இந்த 2 அணுவாகங்களை சேர்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 7வது அணுவாகத்திற்குள் செல்லலாம். அசத்வா இதமக்ர ஆசீத் ததோ வை சதஜாயத ததாத்மானக்ஸயமகுருத தஸ்மாத் தத் சுக்ருதமுச்சத இதி. யத்வை தத் சுக்ருதம் ரசோ வை சக ரசகும் ஹேவாயம் லப்த்வானந்தி பவதி. கோ ஹேவான்யாத் கஃ ப்ராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத். ஏஷ ஹேவானந்தயாதி. இந்த அணுவாகத்தில் பிரம்மத்தை பற்றி பேசப்படுகின்ற கருத்துக்கள்
மீண்டும் 4 தலைப்பில் பிரிக்கப்பட்டு அல்லது 4 காரணங்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 காரணங்கள் என்று சேர்த்து பிரம்ம அஸ்தி என்று நிரூபிக்கப்படுகின்றது. இதில் அசத்வா என்று துவங்கி தஸ்மாத் தத் சுக்ருதம் உச்சத இதி என்பது வரை 4வது காரணம். அந்த இதிங்கிற இடத்துல ஒரு பிராக்கெட் போட்டுக்கணும். அதுவரை தத் சுக்ருதம் உச்சத இதி, அதுவரை 4வது காரணம். இதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு செல்லலாம். 4வது காரணம் என்னவென்றால் சுக்ருத பிரசித்தேகே என்பது 4வது காரணம். சுக்ருதம் பிரசித்தி என்றால் சாஸ்திரத்தில் பிரசித்தி. பிரசித்திங்கிற வார்த்தை நமக்கு பிரசித்தி தான், நமக்கு தெரிஞ்சது தான். பிரசித்தினா ஃபேமஸ், வெல் நோன். சாஸ்திரத்தில் பிரம்மத்திற்கு ஒரு பெயர் இருக்கின்றதாம். பிரசித்தேகே என்றால் பிரசித்தியினால், நன்கு பிரசித்தியாக இருக்கின்றது, ஃபேமஸ். ஒரு கிராமத்தில் போனால் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பண்ணையாரோ அல்லது ரொம்ப வசதியானவர் ரொம்ப பிரசித்தியாக இருப்பார். யாருக்கிட்ட கேட்டாலும் அவருடைய வீடு தெரியும். அப்படி இருக்கும் கிராமத்துல எல்லாம். அப்படி சாஸ்திரத்திற்குள் சென்றால் பிரம்மத்திற்கு எத்தனையோ பேர் இருக்கு. அப்படி பிரம்மத்திற்கு ஒரு பெயர் சாஸ்திரத்தில் பிரசித்தமாம். அப்படி என்ன பெயர்? சுக்ருதம் என்பது பிரம்மத்திற்கான பெயர். அது எனக்கு பிரசித்தியா இல்லையேனா, சாஸ்திர பிரசித்தி. சாஸ்திரம் படித்ததற்கு பிறகு பிரசித்தி. தைத்திரியோபனிஷத் நல்லா படித்ததற்கு பிறகு சுக்ருதம்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை எனக்கு தெரியாத விஷயம் அல்லவே, பிரசித்தின்னு சொல்லுவோம் அல்லவா. சாஸ்திரம் படித்ததற்கு பிறகு அது பிரசித்தி ஆகின்றது. இப்போ சுக்ருத என்ற சொல் பிரம்மத்திற்கு சொல்லப்பட்ட பெயர். எப்படி ஓம்ங்கிற சொல் பிரம்மத்தை குறிக்கிறது, பிரம்மங்கிற சொல் பிரம்மத்தை குறிக்கிறது, ஆத்மாங்கிற சொல் பிரம்மத்தை குறிக்கிறது. அப்படி சுக்ருதம் என்ற சொல் பிரம்மத்தை குறிக்கின்ற பிரசித்தியான சொல். இப்படி பிரம்மத்திற்கு சுக்ருதம் என்ற பிரசித்தி இருக்கின்ற காரணத்தினால் ஒரு பொருள் இல்லாத பொருளுக்கு பிரசித்தி வருமோ? ஒரு பொருளே கிடையாதுன்னு சொன்னால் அதை போய் பிரசித்தியாக பேசிக்கொண்டு இருப்பார்களா? அப்படி இருக்க முடியாது. இப்போ சாஸ்திரத்தில் சுக்ருதம் என்று பிரம்மத்துக்கு பிரசித்தி இருக்கின்ற காரணத்தினால் அந்த பிரம்ம அஸ்தி. பிரம்ம அஸ்திங்கிறத நம்ம சம்பந்தப்படுத்த முடியலன்னா எப்படி புரிஞ்சுக்கிறோம்? பிரம்மத்துக்கு சுக்ருதம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயரினுடைய அர்த்தம் என்ன? சுக்ருதம் என்ற சொல்லுக்கு எப்படி பிரம்மத்தை குறிக்கின்ற சக்தி இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். சுக்ருதம் என்றால் பிரம்ம. அதற்கு முன்னாடி முதல் 2 வரியை பார்த்து பிறகு உபனிஷத்தை சொல்லுது. சுக்ருதம்னு சொல்வதற்கு என்ன காரணம்னு உபனிஷத்தை காரணத்தை கொடுக்கின்றது. இப்போ உபனிஷத் சொல்கிற காரணத்தை படித்தாவே நமக்கு புரிந்துவிடும் பிரம்மத்திற்கு சுக்ருதம்னு ஏன் பெயர் வந்தது என்று. இப்போ முதலில் என்ன சொல்லப்படுகிறது? அசத்துவா இதம் அக்ரே ஆசீத். இதம் என்றால் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பிரபஞ்சம். இதம் என்றால் இது. இதுன்னு சொன்னால் என்ன? எது கண்ணால் பார்க்கப்படுகிறதோ அனுபவிக்கப்படுகிறதோ அதைத்தான் இதுன்னு சொல்லுவோம். ஆகவே இதம், இந்த பிரபஞ்சமானது அக்ரே சிருஷ்டேகே பூர்வம், சிருஷ்டிக்கு முன் எப்படி இருந்ததா? உபனிஷத் சொல்கிறது அசத் ஆசீத், அசத்தாக இருந்தது. இந்த பிரபஞ்சமானது இந்த தோன்றுவதற்கு முன், அக்ரே முதலில் சொன்னால் இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன் அசத் ஆசீத், அசத்தாக இருந்தது. இதனுடைய பொருள்
அசத் என்ற சொல்லுக்கு அவ்யாக்கிருதம் என்பது பொருள். அசத் இஸ் ஈக்குவல் டு அவ்யாக்கிருதம். அவ்யாக்கிருதம் என்றால் அன்மேனிஃபெஸ்ட், வெளி தோற்றத்திற்கு வராமல் இருக்கின்ற நிலை. அசத் அப்படிங்கிறதுக்கு சூன்யம்னு அர்த்தம் அல்ல. அசத் என்ற சொல்லுக்கு சூன்யம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒன்றுமே இல்லைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் இந்த இடத்தில் அசத் என்ற சொல்லுக்கு பொருள் வெளி தோற்றத்திற்கு வராமல் இருக்கின்ற நிலை. பிரம்ம பிளஸ் மாயா அல்லது பிரகிருதி. பிரம்மத்துடன் பிரம்மன் எப்பொழுதும் இருக்கின்றது. அந்த பிரம்மத்திடம் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இந்த பிரபஞ்சம் இருந்தது. அசத் என்ற சொல்லுக்கு சூன்யம் என்பது பொருள் அல்ல. வேறொரு உபனிஷத்தில் அசதக, அசத்திலிருந்து சூன்யத்திலிருந்து எப்படி ஒரு பொருள் வரும்னு உபனிஷத்தை நிராகரணம் செய்துள்ளது. சாந்தோக்கிய உபனிஷத்தில் எப்படி அசதக சஜ்ஜாயத ஜாயதே, அசத்திலிருந்து சத்து வராதுன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல அசத்துங்கிற வார்த்தை உபனிஷத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் அது ஏன் அசத்துன்னு பயன்படுத்தப்பட்டது என்றால் நாம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால் அசத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. இப்போ கடையில் போய் ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஏதோ ஒரு பதார்த்தத்தை நம்ம வாங்க விரும்புகிறோம், அவன் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம என்ன அர்த்தம் எடுத்துக்கிறோம்? அவனுடைய கடையில் இல்லையே தவிர அப்படிங்கிற பொருளே நான் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்கிறதில்லை. ஏதோ ஒரு 40 வாட்ஸ் பல்பை கொடுன்னு கேட்டோம்னா அவன் இல்லைன்னு சொல்கிறான்னா அப்படி ஒரு பொருளே இல்லைன்னு அவன் சொல்லலை. நீ கேட்கிற பொருள் என்னிடத்தில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ அசத் இல்லைங்கிறதுக்கு இடத்திற்கு தகுந்தாற்போல் பொருள் உண்டு. இந்த இடத்துல அசத் ஆசீத் என்றால் நாமரூபம், நாமரூபமானது வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருந்தது என்பது பொருள். இப்போ அசத்துங்கிறதுக்கு வெளித்தோற்றத்திற்கு வந்த நாமரூபத்திற்கு விபரீதமான நிலை என்று சங்கராச்சாரியார் சொல்றார். வியாக்கிருத நாமரூப விபரீதம் ரூபம். வியாக்கிருதம்னா வெளித்தோற்றத்திற்கு வந்தது. என்ன? நாமரூபம். இந்த ஜெகத்தே நாமரூபம் தானே. வியாக்கிருத நாமரூபம், வெளித்தோற்றத்திற்கு வந்த நாமரூபத்திற்கு விபரீதமானது என்ன? வெளித்தோற்றத்திற்கு வராத நாமரூபமான இருக்கின்ற நிலை. அந்த நாமரூபம் எதையாவது சாராமல் இருக்க முடியுமா? களிமண் இருக்கு, களிமண்லிருந்து பானையை செஞ்சோம். அந்த பானையில் என்ன வந்திருக்குன்னா நாமரூபம் தோன்றியது. நாமன்னு சொன்னால் பெயர், ரூபம்னா ஒரு உருவம். அந்த களிமண்ணை நீக்கி நாமரூபம் ஏதாவது ஒரு பொருளில் இருக்க முடியுமா? நாமரூபம் என்பது ஒரு பதார்த்தத்தை, ஒரு வஸ்துவை சார்ந்து தான் இருக்க முடியும். ஆகவே நாமரூபம் வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருக்கின்ற நிலையில் அந்த நாமரூபம் எதை சார்ந்து இருக்க முடியும்? அது ஒரு பிரம்மத்தை தான் சார்ந்து இருக்க முடியும். ஆகவே இந்த இடத்துல அசத்துங்கிறதனுடைய கடைசி அர்த்தம் என்னன்னா நாமரூபத்தை வெளிப்படுத்தாத பிரம்ம என்பது அர்த்தம். இப்போ உபனிஷத்து பிரம்மத்துக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துது? அசத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. பிரம்ம இல்லைன்னு அர்த்தம் அல்ல, நாமரூபத்தை வெளிப்படுத்தாத பிரம்மத்திற்கு அசத் என்ற சொல் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ அசத்னா கடைசியில் என்ன புரிஞ்சுக்கிறோம்? நாமரூபத்தை வெளிப்படுத்துகின்றதற்கு விபரீதமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவம். இப்போ இதம், இந்த ஜெகத்தானது அக்ரே, இது தோன்றுவதற்கு முன் நாமரூபத்தை பீஜமாக கொண்ட பிரம்ம ரூபமாக இருந்தது. அதுதான் இதனுடைய சாரம். இப்போ அசத் ஏவ ஆசீத்னா என்ன அர்த்தம்? அசத் அக்ரே ஆசீத் என்றால் நாமரூபத்தை பீஜமாக கொண்ட பிரம்மன் இருந்தது. பிறகு என்ன ஆச்சாம்? ததோவை சத் அஜாயத. ததக, அப்படிப்பட்ட பிரம்மத்திடமிருந்து, ததகன அதிலிருந்து
எதிலிருந்து? இங்கே அசத்துன்னு சொல்லப்பட்டது நாமரூபத்தை விதையாக கொண்ட பிரம்ம. அப்படிப்பட்ட பிரம்மத்திடமிருந்து சத். சத் என்றால் இங்கு வெளித்தோற்றத்துக்கு வந்த நாமரூபமான ஜெகத்தானது அஜாயத தோன்றியது. இந்த சத்துனா இந்த இடத்துல நாமரூபம். அதுவும் சங்கரர் சொல்றார் பிரவிபக்த நாமரூப விசேஷம். பிரவிபக்தம் என்றால் பிரவிபக்தம்னா டிவிஷனை உடையது, வேறுபாட்டை உடைய நாமரூப விசேஷம். நாமரூபத்துடன் கூடியது, விதவிதமான நாமரூபத்துடன் கூடிய ஜெகத்தானது அந்த அசத்திடமிருந்து தோன்றியது. இந்த வார்த்தையை படிச்சுட்டு பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள்? உங்கள் உபனிஷத்தை எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணது. என்ன சொல்லுது? அசத்திலிருந்து தான் சத்து வந்ததுன்னு சொல்லுதே என்று கூறுவார்கள். என்றைக்குமே பதத்தை பார்த்து அர்த்தம் சொல்லக்கூடாது. விவக்ஷா, விவக்ஷா என்றால் உபனிஷத் என்ன சொல்ல வர விரும்புகிறது என்று பார்த்து தான் பொருள் கொள்ள வேண்டும். ததக நாமரூபத்தை பீஜமாக கொண்ட பிரம்மத்திடமிருந்து சத் நாமரூபத்தை உடைய நாமரூபத்துடன் கூடிய இந்த பிரபஞ்சமானது அஜாயத தோன்றியது. இது உபனிஷத் ஏற்கனவே சொன்ன கருத்தை தான் இப்படி சொல்லி, இனி அடுத்த பகுதியில் சுக்ருதம்னு ஏன் பிரம்மத்துக்கு பெயர் வந்தது, அதற்கான காரணம் வருகிறது. இப்போ சுக்ருத பிரசித்தின்னு சொன்னோம். தஸ்மா தத் சுக்ருதம் உச்சதே. ஆகவே பிரம்மத்திற்கு சுக்ருதம் என்ற பெயர்னு பார்த்தோம். அப்படி பெயர் வருவதற்கு என்ன காரணமாம்? தது ஆத்மானம் ஸ்வயம் அகுருத. இதுதான் உபனிஷத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற யுனிக் டீச்சிங். வேறு எங்கேயும் கிடைக்காத சாஸ்திரம். இந்த பிரம்ம எப்படி இந்த உலகத்தை படைச்சுதான், எப்படி தந்தையிடமிருந்து புத்திரன் வருகின்றானோ அல்லது தாயிடமிருந்து புத்திரன் வருகிறானோ அப்படி படைக்கலையாம். தான் வேறாக வேறு ஒன்று தோன்றியது அப்படி படைக்கவில்லையாம். பிறகு தது என்றால் அந்த பிரம்ம ஆத்மானம் தன்னையே ஸ்வயம் தன்னாலேயே அகுருத தோற்றி வைத்து கொண்டது. தது என்றால் ததாத்மானம் என்றால் தது அந்த பிரம்ம. அசத் என்ற வாச்சியத்தின் சொல்லினால் குறிப்பிடப்பட்ட நாமரூபத்தை பீஜமாக கொண்ட பிரம்ம ஆத்மானம். ஆத்மானம் என்றால் தன்னை, ஸ்வயம் என்றால் தானே, தன்னை தானே, அகுருத என்றால் தோற்றி வைத்தது, வெளிப்படுத்தியது. அகுருத என்றால் செய்ததுன்னு அர்த்தம். தன்னை தானே செய்துதான். இந்த உலகத்தை பிரம்மன் எப்படி படைத்தார்னு சொன்னால் தன்னை தானே இந்த உலகத்தில் தோற்றி வைத்து கொண்டார். ஆகவே தஸ்மாத் அப்படி பிரம்மன் செய்த காரணத்தினால் சுக்ருதம் தது அந்த பிரம்மத்திற்கு சுக்ருதம் சுக்ருதம் என்ற பெயரானது உச்சதே வழங்கப்பட்டது, சொல்லப்படுகிறது. சுக்ருதம் என்று அந்த பிரம்மத்திற்கு பேர். தஸ்மாத்னா தேர்ஃபோர் ஆகவே. எதனால்? தன்னை தானே படைத்து கொண்ட காரணத்தினால் பிரம்மத்திற்கு சுக்ருதம் என்ற பெயர். இதில் சு என்ற சொல்லுக்கு பொருள் ஸ்வயம் என்று பொருள். சு என்றால் ஸ்வயம். சூங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. நல்லதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, சுஷ்டு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இனி ஒரு அர்த்தம் ஸ்வயம், ஒன் செல்ஃப். கிருதம் என்ற சொல்லுக்கு பொருள் கர்த்தா, கர்த்திரு, செய்பவர் என்பது பொருள். இங்கு கிருதம் என்பதை கர்த்திரு அல்லது கிருதவத் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கிருதம் என்றால் கர்த்திரு. அப்போ சுக்ருதம்ங்கிறத பிரித்து படித்தா நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்குது? ஸ்வயம் கர்த்திரு, தன்னை தானே தோற்று வைத்து கொண்டவர். நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் அல்லவோ,
ஸ்வயம்பூ அப்படின்னு சொல்லுவோம். அதே அர்த்தம் தான் சுக்ருதம். இப்போ ஸ்வயம்பூ சில லிங்கத்தை எல்லாம் சொல்லி என்ன சொல்லுவோம் தெரியுமோ, அது ஸ்வயம்பூன்னு சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கங்கைக்கரையில் பார்த்தா தண்ணி ஓடி ஓடி யாருமே செய்யாமல் லிங்கத்தை போல் சில கற்கள் எல்லாம் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்தால் அதை என்ன சொல்லுவோம், ஸ்வயம்பூன்னு சொல்லுவோம். எந்த சிற்பியும் சிவலிங்கத்து போலையோ அது செதுக்கவில்லை, அது சுயமாகவே அப்படி அந்த உருவத்தை அடைஞ்சதுன்னு சொல்லுவோம். வேறொருவருடைய துணை இல்லாமல் அது தானாகவே அந்த நிலையை அடைந்தது, அதுக்கு ஸ்வயம்பூன்னு சொல்லுவோம். அதே அர்த்தம்தான் சுக்ருதம் என்ற சொல்லுக்கும். இப்போ சு என்றால் ஸ்வயம், கிருதம் என்றால் கர்த்திரு. பிரம்மத்திற்கு ஒரு பிரசித்தி இருக்கின்றது வேதத்தில் அல்லது வேதாந்தத்தில். என்ன பிரசித்தியா? தன்னை தானே படைத்து கொண்டவர் அல்லது அந்நிய அனதிஷ்டிதம், வேறு ஒன்றை சாராதவர், சுதந்திரமாக இருப்பவர், ஜெகத் ரூபமாக இருப்பவர். பிரம்மன் ஒரு இடத்துல இருந்துட்டு இந்த உலகத்தை படைக்கவில்லை, அந்த பிரம்மனே இந்த உலகமாக காட்சி அளிக்கின்றது. இதை நம்ம எங்க படிச்சிருக்கோம்? ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இவை அனைத்தும் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டுள்ளது, அல்லது இவை அனைத்தும் ஈஸ்வரன் என்ற திருஷ்டியினால் நாம் மூட வேண்டும். காரணம் என்ன? இந்த ஜெகத்திற்கு உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஒன்று என்று தெரிந்து கொண்டால் நாம் உபாதான காரணத்தை பார்க்கும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? காரியம் என்பது ஒன்று இல்லை, காரணம்தான் இருக்கின்றது என்ற விதத்தில் ஈஸ்வரன் அல்லது பிரம்ம தன்னை தானே இந்த உலகமாக அமைத்து கொண்டுள்ளார் அல்லது தோற்றி வைத்தார். ஆகவே என்ன பெயராம்? தஸ்மாத் தத் சுக்ருதம் உச்சதே. ஆகவே அந்த பிரம்மத்திற்கு சுக்ருதம் என்ற பெயர். இப்படி சாஸ்திரத்தில் பிரசித்தி இருக்கின்ற காரணத்தினால் சங்கராச்சாரியார் கடைசியில் எதுக்கு போவார்? பிரம்ம அஸ்தி, பிரம்மன் இருக்கின்றது என்பது நான்காவது காரணம். இதில் ஆத்மானம்னா தன்னையே, ஸ்வயம் தன்னாலேயே இந்த உலகத்தில் காட்சியளிக்கின்றது. இப்போ சுக்ருதம் என்பதற்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? ஸ்வயம் கர்த்திரு, தன்னை தானே தோற்று வைத்து கொண்டவர் என்பது ஒரு பொருள். இதற்கு இரண்டாவது பொருளும் சங்கராச்சாரியார் கொடுக்கிறார். சுக்ருதம்ங்கிறதுக்கு ரெண்டாவது பொருள். முதல் பொருள் பார்த்தோம். அந்த முதல் பொருளில் சூங்கிறதுக்கு அர்த்தம் ஸ்வயம், கிருதம்ங்கிறதுக்கு கர்த்தருன்னு பார்த்தோம். இனி சுக்ருதம்ங்கிற சொல்லுக்கு ரெண்டாவது பொருள் இருக்கின்றது. அது என்ன பொருள் என்றால், ஒருவர் நல்ல போகத்தை அனுபவிச்ச என்ன சொல்லுவோம் தெரியுமோ? நல்லா சுக்ருதம் பண்ணியிருக்கான் என்று சொல்லுவார்கள். இப்போ சுக்ருதம்ங்கிறது கிருதம்னா செய்தது, சூனா நல்லது செய்தது, துஷ்கிருதம்னா பாபம், சுக்ருதம்னு சொன்னால் புண்ணியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ பிரம்மத்திற்கு புண்ணியம் அப்படின்னே ஒரு பெயர் இருக்கான். இப்போ சுக்ருதம்னு சொன்னால் என்ன? புண்ணியம். பிரம்மத்திற்கு என்ன பெயராம்? புண்ணிய ரூபேன அவஸ்திதம். புண்ணிய ரூபமாக எது இருக்கிறதோ அது பிரம்ம. காரணம் என்ன தெரியுமோ? எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை நாம் அடைய முடியும். இப்போ புண்ணியத்தினுடைய பலனாக அடையப்படுவது புண்ணிய ரூபமாகவே இருப்பது. புண்ணியத்தினுடைய பலனில் எதை அடைகிறோம்? பிரம்மத்தை அடைகிறோம். ஆகவே பிரம்மன் புண்ணிய ரூபமாக இருக்கின்றது. பாபம் புண்ணியம்னு சொல்லுவோமே, அந்த புண்ணிய ரூபமாக உள்ளது. அது நேரடியான அர்த்தம். சூனா நல்ல, கிருத்தம்னா செய்தது, நம்மளுடைய நல்ல கர்மத்தினுடைய பலனாக இருப்பது. அல்லது இதற்கு இனி ஒரு பொருளும் இருக்கின்றது. நம்முடைய புண்ணியத்தை, நம்முடைய பாபத்தை சரியாக வகுத்து கொடுப்பவர், கர்ம பலதாதா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. நம்ம ஒரு புண்ணியத்தை பண்ணுறோம், அது ஏதாவது அக்கௌண்ட் மாதிரி வேறு யாராவது போயிடலாம் அல்லவா? பிறகு யார் அவரவர்களுடைய பாபத்தை அவரவர்களுடைய புண்ணியத்தை சரியாக வகுத்து கொடுக்கிறார் என்றால் பிரம்ம. காரணம் என்ன? கர்மமானது க்ஷணிகம்.
இப்போ ஒருவருக்கு ஒரு தானத்தை பண்ணுறோம், அந்த தானம்ங்கிற கர்மமானது க்ஷணிகம். க்ஷணிகம்னா அந்த நிமிஷத்தில் கர்மம் அழிஞ்சு போயிடுது. இப்போ நம்ம அனுபவத்தில் சிந்திச்சு பார்த்தா இந்த சந்தேகம் நமக்கு வரணும். எப்படி? ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயல் அப்பொழுதே நாசத்தை அடைஞ்சிடுது. பிறகு நம்ம என்ன நம்புகிறோம்? இந்த செயலினுடைய பலன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு வரணும்னு விரும்புகிறோம். அது எப்படி வரும்? அந்த செயல் தான் அப்பொழுதே போயிடுதே. ஒரு செயல் செய்தவுடன் அந்த செயல் நாசத்தை அடைந்து விட்டது. பிறகு அந்த செயலினிடந்து எப்படி ஒரு அபூர்வம் வர முடியும் என்றால், அப்படி வர வேண்டும் என்றால் அதை யார் கொடுப்பது என்ற கேள்வி வரும்பொழுது நாம் வேதாந்தத்தில் ஈஸ்வரன் என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆகவே கர்ம பலம் ஒவ்வொரு ஜீவராசியும் அனுபவிப்பதிலிருந்து நாம் என்ன உணர்கின்றோம்? பிரம்ம அஸ்தி. நமக்கு தலைவலி வந்தாலும் கர்ம பலன் பிரம்ம அஸ்தி, நமக்கு ஒரு சுகம் வந்தாலும் பிரம்ம அஸ்தி. காரணம் கர்ம பலன் நமக்கு வருகின்றது. இப்போ கர்ம பலனை நாம் அனுபவிக்கின்ற காரணத்தினால் அதை கொடுப்பவர் ஒருவர் இருக்க வேண்டும். ஆகவே பிரம்ம அஸ்தி. இப்போ முதல்ல என்ன கருத்து பார்த்தோம்? சுக்ருதம் என்ற சொல்லுக்கு ஸ்வயம் கர்த்திரு, தன்னைத்தானே படைத்து கொண்டவர், அவரே நிமித்த காரணம், அவரே உபாதான காரணம். இரண்டாவதாக புண்ணிய ரூபமாக இருக்கின்றார். மூன்றாவதாக நம்முடைய பாப புண்ணியத்தை வகுத்து கொடுக்கின்றார். இதெல்லாம் சுக்ருதம்ங்கிற சொல்லினுடைய அர்த்தம். இப்படி பிரம்மத்திற்கு பிரசித்தியாக இருக்கின்ற காரணத்தினால் பிரம்ம அஸ்தி. ஆனால் உபனிஷத்தில் சுக்ருதம்ங்கிற சொல்லுக்கு என்ன காரணம் சொல்லுச்சு? ஸ்வயம் கர்த்திரு. அதை சொல்லி தஸ்மாத்னு சொல்லுச்சு. ஆனால் சங்கராச்சாரியார் மேலும் இந்த கருத்தை நமக்கு சேர்த்து சொல்கிறார். அது புண்ணிய ரூபமாக இருக்கு என்று அந்த சொல்லை எடுத்துட்டு சொல்கிறார். ஆனால் உபனிஷத் அந்த கருத்தை சொல்லவில்லை. உபனிஷத் என்ன சொல்கின்றது? ஆத்மானம் ஸ்வயம் அகுருத, தன்னைத்தானே அது படைத்து கொண்ட காரணத்தினால் அந்த பிரம்மத்துக்கு சுக்ருதம் என்ற பெயர். இப்படி சாஸ்திரத்தில் சுக்ருதம் என்ற பிரசித்தி இருக்கின்ற காரணத்தினால் நம்ம கடைசியில் எதுக்கு வரணும்? பிரம்ம அஸ்தி, பிரம்மனானது இருக்கின்றது. இதோடு நான்காவது கருத்து அல்லது காரணம் முடிகிறது. இனி ஐந்தாவது காரணம். யத்வைதத் சுக்ருதம் ரசோவை சக ரசம் ஹி ஏவ அயம் லப்த்வா ஆனந்தி பவதி. அதுவரை ஐந்தாவது காரணம். யத்வை தத் சுக்ருதம் அதில் ஆரம்பிச்சு லப்த்வா ஆனந்தி பவதி அதுவரை ஐந்தாவது காரணம். இதில் தஸ்மாத் சுக்ருதம் உச்சத இதின்னு ஒரு சொல் இருக்கு. அந்த இதிங்கிறது எதை குறிக்கின்றது என்றால் ததப்யேஷ ஸ்லோகோ பவதின்னு சொல்லப்பட்டது. அந்த ஸ்லோகமானது முடிவடைகிறது. இதற்கு முன்னாடி ததப்யேஷ ஸ்லோகோ பவதின்னு சொல்லிச்சே. ஏன்னா உபனிஷத்து ஒவ்வொரு அணுவாகத்திலையும் அடுத்த அணுவாகம் இந்த கருத்தை விளக்குகிறதுன்னு சொல்லிகிட்டே போகுது. அப்படி இந்த பகுதி சுக்ருதம் உச்சத என்பது ஒரு ரிக் மந்திரத்தினுடைய பகுதியை குறிப்பிடுகிறது. இப்போ இந்த இதிங்கிறது ரிக் மந்திரம் முடிவடைகிறது. பிறகு உபனிஷத் மீண்டும் பிரம்ம தத்துவத்தை துவங்குகின்றது. யத்வை தத் சுக்ருதத்தில் ஆரம்பித்து லப்துவா ஆனந்தி பவதி என்பது வரை ஐந்தாவது கருத்து. இதனுடைய பொருள், எப்படி சுக்ருதம்ங்கிறது பிரம்மத்துக்கு பிரசித்தியோ அப்படியே இனியொரு பிரசித்தியும் பிரம்மத்துக்கு இருக்கிறது. இதுவும் ஒரு பிரசித்தி தான். அது என்ன பிரசித்தி என்றால் ரசத்துவ பிரசித்தேகே. பிரம்மத்துக்கு ரசக என்ற பிரசித்தி இருக்கின்றது. ரசத்துவ பிரசித்தேகே. இங்கு ஒரு வார்த்தை வரப்போகிறது, ரசக என்ற வார்த்தை. அந்த வார்த்தை பிரம்மத்தை குறிக்கின்றது. பிரம்மத்துக்கு ரசக என்பது ஒரு பொருள். நம்ம சாப்பிடும்போது ரசம்னு சொல்கிறோம் அல்லவா, அதனுடைய அர்த்தம் சாரம்னு அர்த்தம். ரசம்னா சாரம்.
ஒவ்வொரு பதார்த்தத்தையும் செஞ்சு அதில் மீதி இருக்கிற தண்ணியை எல்லாம் எடுத்து அதை செய்கிறது தான் ரசம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஒவ்வொரு வெஜிடபிள் அல்லது பருப்பு இதனுடைய சாரத்தை எடுத்துக்கிறோம், அதெல்லாம் சேர்ந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பித்தது தான் ரசம்னு ஒரு பதார்த்தம். இந்த ரசம் எப்படி இருக்குன்னா, எல்லா விதமான உணவத்தினுடைய டேஸ்ட் அதில் இருக்குது. இப்போ ரசம்னு சொன்னால் சுவைன்னு ஒரு அர்த்தம், அதே அர்த்தம்தான், வேறு புதிய அர்த்தம் கிடையாது. அதில் ஒரு சுவை இருக்கின்றது, மகிழ்ச்சி இருக்கின்றது. விதவிதமான ரசத்தை நம்ம பேசுவோம். நிந்தாரசம்னு கூட ஒரு ரசம் இருக்குது. அது என்ன ரசம் தெரியுமோ, மற்றவர்களையெல்லாம் நிந்திக்கிறதுனால ஒரு சந்தோஷம் வரும், அதுக்கு பேர் நிந்தாரசம். ஒருவர் மற்றவங்களை திட்டிகிட்டே இருந்தாருன்னு அரை மணி நேரம் திட்டிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோவோமே, ஒருவரை பற்றி எப்படி அரை மணி நேரம் அவர்னால சந்தோஷமாக இருக்க முடியும்னா அதில் ஒரு ரசம் அவருக்கு இருக்குது. அப்படி விதவிதமான ரசம் அதெல்லாம் இந்த நாடகத்திலையும் நடனத்திலையும் பேசுவார்கள். இப்போ ரசம்ங்கிற சொல் ஆனந்தம் என்பதை குறிக்கின்றது. இப்போ இங்கே ரசத்துவம் கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம். ரசக இஸ் ஈக்குவல் டு ஆனந்தம். திருப்திகி, சங்கரர் சொல்கிறார், திருப்தி கரக திருப்தி ஹேதுகு. நம்ம எது திருப்திப்படுத்துமோ அதற்கு ரசம் என்று பெயர். அதை எப்படி பிரம்மத்தோட சேர்த்துகிறார் என்றால், நம்ம இந்த உலகத்தில் எப்படி திருப்தி அடைகிறோம் அல்லது ஆனந்தத்தை அடைகின்றோம் என்று சற்று விசாரம் செய்து பார்த்தால், முதலில் ஆனந்தத்தை மனிதர்கள் அடைவது இந்திரியத்தின் மூலமாக விஷயத்தோடு சம்பந்தம் வைத்து. இப்போ இந்திரியத்தை பயன்படுத்தி விஷயம், அந்தந்த விஷயம்னா சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம்ங்கிற விஷயத்தை சம்பந்தப்படுத்தவுடன் என்ன கிடைக்குதுன்னா ரசக ஆனந்தம். இந்த இடத்துல ரசகங்கிறதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி, சுகம், ஆனந்தம்ங்கிறது பொருள். இப்போ ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் ஆனந்தத்தை அடைகிறான்னு சொன்னால், இந்திரியத்தையும் மனசையும் பயன்படுத்தி அந்தந்த விஷயத்தோட சம்பந்தம் வைக்கும்போது ஆனந்தம் வருகிறது. இப்போ ஒருவன் அவசரப்பட்டு என்ன முடிவு வரலாம், அப்போ எப்பொழுதெல்லாம் விஷயம் இருக்கோ அப்பொழுதுதான் எனக்கு சுகம்னு முடிவுக்கு வந்தால் உபனிஷத் என்ன சொல்லும், அல்லது அனுபவத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், விஷயம் இருக்கும்போது சுகத்தை அனுபவிக்கிறோங்கிறது உண்மைதான். ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம துக்கத்தை அனுபவிக்கிறோமா சுகத்தை அனுபவிக்கிறோமா? சுகத்தை அனுபவிக்கிறோம். இப்போ ஆழ்ந்த உறக்கத்திலையும் சுகம் வருது. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, விஷயத்தில் மட்டும் நமக்கு சுகம் வருவதில்லை. இப்போ சுகஹேது சுஷுப்திகி, ஆழ்ந்த உறக்கம். இப்போ முதலில் சுகத்திற்கு காரணம் இன்பத்திற்கு அல்லது ஆனந்தத்திற்கு காரணம் விஷயக பொருள்கள். இரண்டாவது ஆழ்ந்த உறக்கம். இனி மூன்றாவது ஒன்று இருக்கு. ஒருவன் விஷய சம்பந்தமும் வைக்கல, தூங்காமையும் இருக்கான், ஆனந்தமாக அவனால் இருக்க முடியுமா என்றால், இங்கு விளக்காசிரியர் சங்கரர் சொல்கிறார், ஞானி. ஞானிக்கு போயிடுற வித்வான் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் தூங்கலை. அதே போல் விஷய சம்பந்தமும் அவனுக்கு கிடையாது. அவனிடத்தில் என்ன இருக்குன்னா ஆனந்தம் இருக்கின்றது. அப்படி ஆனந்தம் மூன்று விதத்தில் நம்ம அனுபவத்தில் பார்க்கிறோம். ஞானிக்கு ஒரு திருப்தி இருக்குது, ஆழ்ந்து உறங்கும் பொழுதும் சுகம் இருக்கின்றது, விஷயத்திலையும் சுகம் இருக்கின்றது. இந்த மூன்று விதத்திலும் ஆனந்தத்தை அல்லது இந்த வார்த்தையில் சொன்னால் ரசத்தை அனுபவிக்கின்றோம். இதை வச்சுட்டு நம்ம என்ன முடிவு பண்ணணும், பிரம்ம அஸ்தி அப்படின்னு முடிவு செய்ய வேண்டும். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.